இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வியர்டு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. என்ன இது? சீட்டோஸா? இதை வச்சு என்ன பண்றாங்க? இதை வச்சு பண்ண போறோம். வெங்காயம் எல்லாம் இது போடுறாங்க. என்னது இது? தாஸா? மைனஸு துருக்கிட்டான். என்ன ஊத்துறாங்க? என்ன கன்றாவிங் இல்லையா? நல்லா இருக்குமா? தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு நம்மளே இதை ட்ரை பண்ணலாம் போல இருக்கு. ஏதாவது வெங்காயம், தக்காளி, அந்த இதோ பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கடைசி என்ன ஊத்துறாங்கன்னு தெரியல. அது என்னமோ அந்த பீஸா மேல எல்லாம் அந்த ரவுண்ட் ரவுண்டா அந்த மாதிரி எல்லாம் அதுவா என்னன்னு தெரியல, எனக்கு அது தெரியல. அந்த மைனஸ் சாஸ் அதெல்லாம் ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் கடைசி ஊத்துறதுதான் என்னன்னே தெரியல. என்னவோ இது ஏதோ முனை செஞ்ச கிரேவி மாதிரி இருந்துச்சு. நல்லாதான் இருக்கு, நான் ட்ரை பண்றேன். சாப்பாடே எனக்கு வேணாம். இல்ல எனக்கு வேணாம், இந்த உலகமே எனக்கு வேணாம். நான் வேற எங்கேயாவது போறேன். நானே வாங்கி ட்ரை பண்ணேன். செத்துருவான் போல இருக்கு. நானே ட்ரை பண்ணி நானே சாப்பிடுறேன். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு உங்க ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. இது என்ன கன்றாவி? என்னது இது? என்ன மூட்டை இது? என்னது இது? தெரியலையே. அது என்னது? ஆடா? ஆடு தோலா? ஆடு தோலா? ஐயோ, இது என்னது? மீனா? அப்பா கொத்திட்டாங்க. என்ன நாய்க்கு சாப்பாடு செய்யறாங்களா? என்ன கருமோ? என்னது அது? மிளகா உப்பா? அப்படியே சாப்பிட்டுருவாங்க, சமைக்காதுங்களா அத? இது என்ன புழுக்கொண்டாயிருச்சு? அவ்வளவு பெருசாயிருச்சு. என்னடா இது? சட்டை மாதிரி இருக்கு. கரியா? என்ன? ஏதோ ஒரு தோல் போல இருக்கு. ஏதோ குடலா? எதோட குடல் இது? குடல் மாதிரிதான் இருக்கு. என்னடா சமைக்க கவுச்சி நாத்தம் அடிக்காது? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்மளே திங்க யோசிப்போம். அவனே பார்த்தனா அவனே மெதுவாலாம் சாப்பிட மாட்டேங்கிறான், சீக்கிரம் சாப்பிடுறான். எங்க வாந்தி வந்துருவோன்னு. என்னது அது கொஞ்சம் ஏதாவது ஹீட் பண்ணிருந்தா இல்ல வேக வச்சிருந்தா கூட தெரியாது. மீன் அப்படியே கொத்தி ரொம்ப கறியாக்கி அத அப்படியே ஏதோ மிளகா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்கல்ல, மீனை வேக வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டா கூட பரவாயில்ல. இது எனக்கு தெரிஞ்சு ஏதோ நேபாள் சைடா ஏதோ இது இந்தியா மாதிரியே தெரியலையே எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஒரு ஸ்பெஷல் ஃபுட் போல இருக்கு. ஆனா அது என்னது? அந்த பெருசா போட்டது குடலா? வேற மாதிரி போட்டாங்க. குடல் அது கடைசி இதான் நம்ம வெட்டும் போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த குடல் மாதிரிதான் இருக்கு. எனக்கு எப்படின்னா ஒரு தோல் இருக்கும்ல, அப்படியே அதுக்குள்ள அது என்னது? மண்புழுவா? அப்போ அவ்வளவு பெருசா இருக்கும். ஆடோட தோல்னா ஆடையோட பெருசாவா இருக்கும். பெருசுக்கா இருக்கு. அதுதான் சொல்றேன். அது என்ன மூட்டை மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவு பெருசா இருந்துச்சு, அதுக்குள்ள போட்டோன்னே சின்னதாயிருச்சு அப்படின்னு தெரியல. ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அவரு ஒரு குடி குடிச்சிட்டாரு? டேஸ்ட் பாக்குறாரா? என்னது? உப்பா? ஐயோ, இது எந்த ஊர் பக்கு? பானிபூரிக்கா? ஆமா, பச்சை கலர்ல. சை, கையில விட்டு கிண்டு. அப்பதான் நேச்சுரலா சுவை வரும் போல. அது என்னது? மூக்குப்பொடி. என்ன கட்றாங்க? அது பினாயில். இது என்ன? ஐஸ் கட்டியா? ஐஸ் கட்டிலாம் போடுவாங்க. ஐஸ் கட்டி போடுவாங்களா? தெரியலையே. என்ன அவரு பிடிச்ச டேஸ்ட் பாத்துக்கிறாரு. நல்லா இருக்குதான்ப்பா. இவ்வளவு பார்த்து அங்க நின்னு வாங்குதுங்க பத்தியா? என்ன பண்றது? கலக்குறாரா? இந்த பானிபூரி கலக்கி கொடு. ஐயா, அதுலயே ஊத்துனா அந்த பையன். அப்படியா? அது பேரு சாப்பிட்டு இல்ல, இது நம்ம பாக்கலன்னா கூட இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு இதுல வச்சிருப்பான், அண்டால இதுலயா போட்டு வச்சிருப்பான். கோரி கொடுப்பான். அதுவும் இப்போதான் இந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் கையில கிளவுஸ் மாதிரி மாட்டிட்டு கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் அதெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வெறும் கையில தான் எடுத்து கொடுப்பாங்க.
அப்ப கூட பரவாயில்ல மாதிரி இருந்தது. இது இது ரொம்ப செய்யறது மோசமா காட்டுறதுனால எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கு. மேபி அப்படி செய்யறதெல்லாம் இங்க காட்டினா எவனுக்கு போட்டு கிண்டு கிண்டு கிண்டுறாரு. என்ன கன்றாவி எல்லாம் போட்டுட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த மூக்கு பொடின்னு சொல்லல, இது பெப்பர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாக்ஸ் அதுக்கு வந்து அந்த யூரின்லாம் புடிச்சிட்டு வர அததான் சொன்னாங்க. சொல்றேன். லேப்ல அந்த மாதிரி. அவர் வச்சிருக்க அந்த டப்பா தான் என்னென்னவோ டப்பால இருந்து எடுத்து போடுறாரு. ரெண்டாவது அவர் வாங்கி ஒருத்தர் தின்றாரு. அவர் சாப்பிட்டு மீதி இருக்குது அது பக்கத்துல எங்கேயோ ஊத்துறாரு. எப்படி அதை ஊத்துறாரு? கையில பட்டதை அப்படி தெளிச்சிடுறாருன்னு அது நினைக்கிறேன். மீதி கையில அந்த பட்டதெல்லாம் இதுல தொன்னையில இருக்கிறது அப்படியே தொன்னையில ஊத்துறாரு. இருக்கிறதா அதே அப்படிதான் வாயில ஊத்திக்க வேண்டியதானே, அதையும் ஊத்தி விடு. அதான் அந்த வாளியிலே ஊத்தி விட்டுறான்னு நினைக்கிறேன். வேஸ்ட் ஆயிரல. டேஸ்ட். இது என்ன கன்றாவி? பாக்குறதுக்கு அப்படியே எப்படிமா இருக்கு? அப்படி இருக்கு. ஐயா அத கொண்டு ஓ அதேதானா? எப்படிமா இருக்கு? இது என்ன மசாலா மாதிரி இருக்கு? அந்த பக்கம் இருக்கிறது மூக்கன் மாதிரி, இந்த பக்கம் இருக்கிறது யூரின் மாதிரி இருக்கு. ரெண்டுத்தையும் ஒண்ணா கலந்து இது என்னத்தையும் கலக்குறாரு. போடு ஸ்பெஷல் தின்ட்டாங்க. மசாலா. பயங்கர டேஸ்டா இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ. இல்ல எனக்கு தெரிஞ்சு அது என்ன அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அவராது ஏதோ போட்டாரு, கடைசி ஐஸ்லாம் போடுறாரு. ஐஸ்லாம் போடுவாங்களா என்ன? எனக்கு தெரியல, ஒருவேளை சம்மருக்காக அப்படி இருக்குமா இருக்கும். கூலிங்கா குடிக்கிறதுக்காவா? வித்தியாசமா பானிபூரியில என்னையா கூலிங்கா குடிக்கிற? அதையும் கூலிங்கா ஆக்குறான். இது என்னன்னா ஏதோ மசாலா மாதிரி இருக்கு. அதை எடுத்து கையை ஃபுல்லா கழுவி அந்த கை கழுவுன தண்ணி வச்சு அதை கை கழுவிட்டு பாக்கிறதுக்கு எப்படி இருந்தது? உண்மையா அப்படிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது ஏதாவது ஒரு கிண்ணத்தை எடுத்து அதுல மிக்ஸ் பண்ணா கூட ஓகேங்களாம். இது எதுக்கு அதை கையை அதுக்குள்ள கைய விட்டு அது இந்த இதுல கையை விட்டு கழுவ கிட்டத்தட்ட அவர் கை கழுவுன மாதிரி தான் இருக்கு. சுத்தமான கை. அதான் ஃபுல் கையும் கழுவுறாரு உட்காந்து. ஃபுல்லா மொத்த கை ஏறி நின்னுகிட்டே அந்த ஆனா அதையும் பார்த்து சாப்பிடுறாங்க. எப்படிதான் தெரியல. கால்ல கிண்டி கொடுத்தாலும் இல்ல சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் அப்படி பண்றது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் பண்ணா பண்ணா சாப்பிடணும். சண்டைக்கு போயிடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. நம்ம சாப்பிட ஐய, இது என்ன வேற ஊரா? புழுதான். உயிரோட இருக்குப்பா. அது என்ன பாலா? பால்ல மிதக்க விட்டுதான். ஓ பால் குடிக்குதா? நீந்த விட்டு நீந்த விட்டு இதுதான் டப்பால குடுக்குறாங்க. ஓஹோ, இது எனக்கு தெரிஞ்சு சைனா மாதிரி தான் இருக்கு. இது இந்தியா மாதிரியே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ ஊரு இது. இது நம்ம முன்னாடி சாப்பிட்டு பழகிருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளும் அதே ஊர்ல இருந்தோம்னா புழுலாம் நம்மளுக்கும் இப்போ டக்குன்னு பார்த்தோம்னா என்ன சாப்பாடு எங்கேயோ போகுது இந்த வடிவல் ஜோக் தான் ஞாபகம் வருது. 3 நாள் கலந்த முயல நீந்த விட்டு அப்படிதான் நீந்திக்கிட்டு இருக்கு எல்லாம். இல்ல அதான் சொல்றல, இப்போ நம்மளும் அதே ஊர்ல பிறந்திருந்தோம்னா இதெல்லாம் சாப்பிட்ற பொருளா தான் பார்த்திருப்போம். இப்போ வெஜிடேரியன்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் இப்போ நம்ம சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றோம்ல, கிட்டத்தட்ட அவங்களுக்கும் அந்த புழு சாப்பிட்ற ஒரு அந்த ஃபீல் தான். நம்ம ஒரு 65 எல்லாம் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி வருவார். ஆமா, நம்மளும் இப்பதான் சாப்பிட்டு பழகிருக்கலாம் போல இருக்கு. என்னப்பா பண்ற? தோசை மாவா? எவனா எடுத்திருக்கான் அதையும் பார்த்துட்டு உட்காந்து சாப்பிடுற மாதிரி வேணிக்கினே எடுத்து காட்டுறான் ஃப்ரெண்டு போல இருக்கு. ஆனா இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இது எல்லா ஊர்லயும் நடக்குது, நம்ம ஊர்லயும் நடக்காது. இது கையில இப்போ இது வடை போட்டாலே கைட்டு தான் இது பண்ணி போடுறாங்க. இப்போ நானே காலில் போய் ஏதாவது வடை வாங்கி கொடுத்தேன்னா அந்த அப்படிதான் போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் கைட்டு போடாம அப்புறம் உளுந்த வடைலாம் எப்படி போட முடியும்? உளுந்த வடை மக்கள் முன்னாடி பண்ணாம இருக்கலாம். அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ சும்மா லோக்கல் கடையெல்லாம் அது பண்ணிதான் ஆகணும். இப்போ முடிஞ்சு போச்சுன்னா டக்குன்னு அதை கையை விட்டு தான் பண்ணி ஆகணும். அது வேற வழியே கிடையாது. அது ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ நம்ம எப்படி இங்க வடைலாம் வாங்கி சாப்பிடுறோம், அதே மாதிரிதான் அவங்க பானிபூரி. நம்ம ஊருக்கு வடைனா அவங்க ஊரு பானிபூரி. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். இது என்னது? எலியா? வேற முள்ளங்கி ஏதாவது கிடக்குன்னு நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்படியே முழுசா கிடக்கு. இது எலியெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு நம்ம இதுலயே ஜெய்பீம் படத்துலயே காட்டுவாங்களா, எலியெல்லாம் பிடிச்சி சமைச்சு சாப்பிடுவாங்க. இது ஏதோ வயல் எலியா அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இது ஏதோ வளர்க்குற எலியா? வெள்ளை கலர்ல இருக்கு, நல்லா தோல் உரிச்சிருப்பாங்க. வெள்ளையா இருக்கும், போய் சொல்ல மாட்டான்டா. எனக்கு தெரிஞ்சு தோல் உரிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு அப்படியா? அப்படி இருக்கும். வெள்ளை கலர் எலி மாதிரி அப்படிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓ இவர் ஏதோ இது பண்ணுவாரு.
இவர் பேர் ஏதோ சொல்லுவாங்கல்ல. வேணாம் வேணாம். டீ தான் போடுவாரு அவரு. இல்ல அவர் பண்றத பாத்துட்டும் சாப்பிடுறாங்களே. ஐயா ஏன்டா காமெடிக்கு பண்றாரா? ஆமாயா அட கன்றாவிய. ஐயா ஒரு இடம் முட்டை வைக்கல போல இருக்குது. உண்மையிலேயே அவன் பொறிக்கிறான் அத. தின்னுவாரா இருக்கும். ஐயா எனக்கு தெரிஞ்சு அவன் நக்கல் பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த இங்கெல்லாம் சொரிஞ்சு ஒரு வீடியோ கூட பார்த்தோம்ல, இந்த ஏதோ ஒரு 5வது படத்துல ஒருத்தருக்கு ஒரு கை இல்லாம இருப்பாரு, அவர் ஏதோ வடையானவோ தட்டிட்டு இருப்பாரு. அது பண்றது தப்பு கிடையாது, வேற ஏதாவது வேலை பார்க்கலாம். அது அந்த வேலைக்கு அங்க போய் தட்டுவாங்க, அது எப்படி திப்பாங்க முதல்ல யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இவர் வந்து இதெல்லாம் கலாய்க்கிற மாதிரி. அதாவது இதையும் சில பேர் வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கையே இல்லைனாலும் எப்படி வேலை பார்க்கணும், அதாவது வேற ஏதாவது வேலை பார்க்கலாம். அது திங்கிற பொருள்ல போய் அங்க வச்சா பண்ணுவாங்க. யார் சப்போர்ட் பண்ற கேஸ்ங்களும் இருக்கு, வாங்கி திங்குங்க திருங்க. ஆமா இது என்னது கை கழுவிட்டாரா? கழுவி என்னது? அப்பா மிளகா பொடிய பாரு, கொத்தமல்லி, அவ்வளவுதானா? என்னன்னே தெரியலையே, படக்குன்னு போயிருச்சு. இது என்னது? துணியை வச்சு ஐயா துணிய பாரு. ஓ என்னது இது? துணியில இருந்து அடவ துணிய பாரு முதல்ல. அப்பா வேற துணியே இல்ல போல இருக்கு. அதான் நம்ம வீட்டு கறி துணி கூட நல்லா இருக்கும். இல்ல அது அவங்கவுங்க வீடுனா தெரியாது இல்ல, இது ஹோட்டல்ல எல்லாரும் இது பண்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவன் எந்த துணியை வச்சு அவன் மூஞ்சி துடைக்கிற துணியை வச்சு யூஸ் பண்ணாலும் அந்த துணி வச்சுதான் போட முடியுமா? துணி வச்சு போடலாம்ப்பா, அதுக்குன்னு பழைய துணியா வச்சு போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு துணி ஒரு இவ்வளவு துணி கூட கிடைக்காத, புதுசா ஒரு கச்சிப் கூட அததான் சொல்றேன். அது சங்கடப்பட்டு அந்த துணி அதான் டேஸ்ட் மாறிடுமா இருக்கும். வந்துட்டான்டா ஃபேண்டா. ஐயோ அது என்ன தக்காளி வெங்காயத்துல ரசம் வைக்க போறாரா? ஓ மேகி. ஆஹா அத தக்காளி வெங்காயம் போட்டு கிண்டுறாரு. ஃபேண்டா ஊத்த போறாரு. ஃபேண்டா மேகி. நான் அப்படி பாக்கும்போது எப்படி இருக்கு, ரசம் மாதிரி ஆயிடுச்சு பாரு. இல்ல ஒரு வாட்டி தின்னு பார்த்தா தெரிஞ்சிரும் நினைக்கிறேன். அடுத்த வாட்டி தின்றதுக்கு இருக்கணுமே நம்ம. மேகி ஒரு இனிப்பா இருக்குமோ? இதுக்கு பேர் என்ன? ஃபேண்டா மேகி. ஃபேண்டா மேகி தானா? 2 மேகி போடுறாரு. உடைச்சு பிரிச்சிங்க. சூப்பர். கொட்டணும் நல்லா கொட்டணும். மசாலா. மசாலா எல்லா மசாலாவும் போடுறாரு. நுர தள்ளிட்டு வருது இது. பார்க்க நல்லாதான் இருக்கணும். அதெல்லாம் இருக்குதான். அதுக்கு தொட்டுக்காது ஏதோ. தொட்டுக்காவா? என்ன தப்பான் ஃபேண்டா. ஆமா எனக்கு தெரிஞ்சு அதான் ஃபேண்டா ஊத்தி அப்படியே, அதாவது ஒன்றும் இல்லை, 7up, ஸ்ப்ரைட்டு, பெப்சி அப்படி மாத்தினா ஒரு டிஷ்ஷா மாறிடும். அதுவே 5 டிஷ்ஷா வச்சு எடுத்து போடுறானோ அதையே திங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ரேட் இருக்குமே இதுல. மேகி அது எவ்வளவு இருக்க போகுது? 40 ரூபா இருக்கும். ஒரு இது மொத்தமா கொட்டுறாரு. இது அப்ப டிஷ்ஷோட விலையே 100 ரூபா இருக்கும். மொத்தமா கொட்டின மாதிரி இல்லை, கொஞ்சமா கொட்டின மாதிரி தான் இருக்கு. மத்த தண்ணி கலந்துருவாரு. சரி டேஸ்ட் பார்த்தாலே எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நினைச்சாலே பயமா இருக்கு. சாப்பிட்டு பாரு. ஆஹா ஆரம்பிக்கும் போது அற்புதமா ஆரம்பிக்கிறாங்க. என்ன நெய்யா? என்ன செய்ய போறாங்க? ஆமா என்னது முட்டையா? என்ன பாருங்க, இது பட்டர் போட்டு இது பண்ணி. நல்லா இருக்கு. ஓ இது கூட நல்லா இருக்கே, பார்க்கவே நல்லா இருக்கு. டீசென்ட்டாவும் இருக்கு. பிரெட் ஆம்லெட் என்ன ஏதோ சட்டில போட்டுருக்காரு. மொத்தமா அப்புறம் வேக வச்சு தருவாரு. ஹீட் பண்றாரு.
ஓ அது பிரெட்ல போட்டு சாப்பிடலாம் போல இருக்குப்பா. கிரேவி மாதிரி பண்ணிட்டாரு. ஏய் நல்லா அதை இருக்கும் போலயே. எடுத்து அந்த பிரெட்ல போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல. இப்படி ஒரு டிஷ் நான் பார்த்ததே ஆமா இல்லையே. ஆமா ஏதோ முட்டை இந்தாங்க ஏதோ வச்சுக்கோ. எத்தனை மூணோ 4 வாட்டி பண்ணாரு மாதிரி இருக்கேன். செஞ்சதும் நல்லா தான் செஞ்சாரு இல்ல ஃபர்ஸ்ட் ஆசிரியர். ஒரு ஆம்லேட் மாதிரி ஒண்ணு போட்டாரு. பட்டரை வச்சு இது பண்ணி ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டாரு. அதை உள்ள வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்னவோ திரும்பி முட்டையை உடைச்சாருன்னு நினைக்கிறேன். முட்டையை ஆமா. உடைச்சு போட்டு 4 அது ஏதோ சொல்றாரு. கிண்டு ஏதோ மசாலாலாம் போட்டாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அவர் என்ன கிண்டும் போது ஏதோ விரல விட்டு கிண்ட மாதிரி எனக்கு இல்ல இல்ல தெரிஞ்சிச்சு. இல்ல. அது எப்படி இல்லையா? அது இந்த சட்டியில போட்டு விரல வச்சு தப்பா நினைக்கக்கூடாது, தப்பா நினைக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு எதாவது டீசெண்டா ஒண்ணு பண்ணது. இது என்னது? குலோப் ஜாமுன் இதானே? குலோப் ஜாமுன் தானே? அது என்னது? சப்பாத்தியா? புரோட்டாவா சப்பாத்தியா? அது என்னது? குலோப் ஜாமுன் அந்த தண்ணி. அதான் அந்த இதுன்னு நினைக்கிறேன். ஜீரா ஊத்துறாங்க. இனிப்பான இதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது டிஃபரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்பாத்திக்குள்ள என்ன நம்ம அவன் கையில பிசையும் போது கொஞ்சம் கொடுப்பாரு. அது நம்ம வீட்ல செஞ்சு சாப்பிடுவோம். அது இனிப்பு ஐட்டம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரே ஒண்ணுதான் திங்க முடியும். அது இது இல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மேகி. அப்பா இத்தனை மேகி. இப்போ மொத்தமா செய்ய போறாங்க போல. சரி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டாங்க. மசாலாலாம் போடுறாங்க. இந்த மேகி மசாலாவும் போட்டாங்க. இந்த மேகி. இப்போ அதுல ஹீட் பண்ணிட்டு இதுல போட்டாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதானே? இதுதான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. வீட்ல செஞ்சு தின்றது எல்லாமே. இதையே வெளில போய் வாங்குறீங்களாடா? மேகியே கடையில வாங்கி சாப்பிடுறாங்க போல. சாப்பிடுவாங்க நிறைய பேர். இது எனக்கு ஒரு அதுதான் இது ஒரு 5 நிமிஷம் ஆகுமா அதை வெட்டி போடுறதுக்கு? டைம் இல்லாதவங்க கடையில வாங்கி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஓவர். இது நானும் ஏதோ வித்தியாசமா பண்ணுவாங்க போல இருக்கு. இதுக்கப்புறம் தான் ஏதோ பண்ணுவாங்க போல இருக்கு. ஏதோ ஃபேண்டா மிராண்டா அந்த மாதிரி ஏதாவது கலக்குவாங்க போல இருக்கு. பார்த்தா அப்படியே வெறும் போட்டு மேகி, வெறும் மேகி. இதுக்கு ஏதாவது சிக்கன் போட்டா கூட ஓகேங்களா? தோசை, இதுதான் வீட்டுல பண்ற மாதிரி இருக்கு. நெய் தோசையா? அது என்னது? பொடியா? ஓ, என்னப்பா என்னென்னமோ போடுறாங்க. பீஸா பண்ண போறாங்களா? மேகியா? ஏய், ஆரம்பிச்சிட்டான்டா. எல்லாத்தையும் மேகியை வச்சே கொஞ்சம் வந்து சாசை போட்டான். இது மேகி வெந்திருக்கா இல்லையா? அது வந்திருக்காங்க. ஓ இந்த மசாலா தோசை மாதிரி மேகி தோசை. நல்லா இருக்கும் போல. சூப்பரா இருக்கு. சாண்ட்விச் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோல் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களே கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்கும் போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா செய்ய தெரியணுமே இந்த மாதிரி. ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சு. அதான் பார்த்தாலே தெரியல நல்லா மேகி. சீஸ்லாம் நிறைய ஆனா போட்டு. என்ன அந்த தோசை கரெக்டா ஊத்தணும். அதான் மெயின் எனக்கு தெரிஞ்சு. ஓ, அப்படி. அந்த பேன்ல கரெக்டா இது அந்த மாதிரி ஒரு பேன் இருந்தாதான் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. சும்மா நார்மல் தோசைகள்லாம் வராது இந்த மாதிரி. ஆமா, வராது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வீடியோ வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு டீசெண்டா பண்ண மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்லாம் எனக்கு தெரிஞ்சு கொடூரம். ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆமா. ஸ்டார்டிங்லாம் கைய விட்டு கிண்டி உடஞ்சி ஐயோ. ஆமா நாங்க இப்போ ரீசெண்டா ஏதோ ஒண்ணு சாப்பிட்டோம். ஏதோ இந்த இதுக்கு ரம்ஜான் இதுக்காக ஏதோ சாப்பிட்டோம். வித்தியாசமா என்னென்னவோ சாப்பிட்டோம். அது பேர் கூட தெரியும். பேர் கூட தெரியல. ஏதோ ஆமா. பார்க்கும் நல்லா இருக்கே ஆமா, அப்படின்னு வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.